ஒன்றிய அரசு நடத்தும் கேந்திரிய வித்யாலயா பள்ளியில் பணி செய்யக்கூடிய ஒரு ஆசிரியர் தீபாலி என்பவர் சமூக வலைதளத்தில் பேசிய வீடியோ ரொம்ப வைரல் ஆகி இன்னைக்கு அவங்க சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்காங்க. அப்படி என்ன பேசுனாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்கள பீகாரில் உள்ள ஒரு கேந்திரிய வித்யாலயா பள்ளிக்கு மாற்றம் செஞ்சிருக்கிறாங்க. அங்க போய் அங்க இருக்கக்கூடிய பள்ளி கல்வித்துறையுடைய கேவலமான மோசமான நிலையை பார்த்த இவங்க சமூக வலைதளங்கள்ல அவங்களோட வருத்தத்தை பகிர்ந்திருக்கிறாங்க. பசங்கள்லாம் கல்வியில எந்த அளவுக்கு பின்தங்கி இருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கும்போது உண்மையிலேயே ரொம்ப கஷ்டமா இருக்கு. இந்தியாவுல பீகார்ங்கிற ஒரு மாநிலத்தை மட்டும் தனியா பிரிச்சு எடுத்துட்டோம்னா, உண்மையிலேயே இந்தியா முன்னேறிய நாடாக மாறிவிடும். அந்த அளவுக்கு பீகார் பின்தங்கி இருக்கு அப்படின்னு தன்னோட வருத்தத்தை பதிவு பண்ணியிருக்கிறாங்க. உடனே அவங்கள சஸ்பெண்ட் செய்து பீகார் அரசாங்கம் நடவடிக்கை எடுத்திருக்குது. ஆனா வருஷக்கணக்கா இங்க ஆட்சி செய்யக்கூடிய நிதிஷ்குமாரும் சரி, ஒன்றிய அரசான பாஜகவும் சரி, பீகாரை முன்னேற்றத்துக்கான ஏதாவது முயற்சி எடுத்தாங்களா அப்படின்னு கேட்டா, அது ஒரு பெரிய பூஜ்யம் தான். இவ்வளவு நாள் பீகார் ஏன் பின்தங்கி இருக்கு? இதை சரி செய்யணுமே அப்படின்னு மாநில அரசும் யோசிக்கல, ஒன்றிய அரசும் யோசிக்கல. ஆனா இதை பற்றி விமர்சனம் செய்த ஆசிரியரை மட்டும் சூட்டோட சூடா சஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. இதுதான் பாஜக அரசு. இதுதான் சங்கி மாடல்.